Taste the Daily. சென்னை ராயபுரம் பகுதியில் மீனவர்கள் கூட்டுறவு சொசைட்டியில் மீனவர்களிடமிருந்து மாதாந்திர தொகையை மீன்வளத்துறை அதிகாரி வாங்க மறுத்ததால் மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராயபுரம் SN செட்டி தெருவில் மீனவர்களுக்காக மீன்வளத்துறை சார்பில் கூட்டுறவு சொசைட்டி இயங்கி வருகிறது. இதில் மீனவர்கள் மாதம் பணம் கட்டி வந்த நிலையில் மீன்பிடி தடை காலம் இருந்ததால் ஒரு சில மீனவர்கள் பணம் செலுத்தாமல் இருந்துள்ளனர். அவர்கள் மீண்டும் தற்போது பணத்தை கட்ட முயன்ற போது மீன்வளத்துறை அதிகாரி பணத்தை பெற முடியாது என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மீனவ பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மீன்வளத்துறை அதிகாரி மீனவ பெண்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொண்டார். திறனற்ற திமுக ஆட்சிகள் மக்கள் போராடியே தங்களுக்கான தேவையை பெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் பாலாற்றில் குப்பைகள் மற்றும் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் பாலாற்றில் கொட்டப்படும் குப்பைகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக புகார் அளித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் பகுதியில் விவசாய நிலங்களில் இருந்து விவசாயிகளை அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கொடுக்கம்பாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் இருந்து விவசாயிகளை காலி செய்யும் நடவடிக்கைகளை எதிர்த்து விவசாயிகள் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் முடிவெடுக்கும் வரை விவசாயிகளை அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றக்கூடாது என தெரிவித்து இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர்.